அவர்கள் உலக தலைவர் அவர்கள் தற்பொழுது உங்கள் முன்பாக சிறப்பான உரையை நிகழ்த்துவார்கள். அனைவருக்கும் வணக்கம். My namaskar to Nelai Appar and Kantimati Amma. I request their blessings to help us serve the people of Tamil Nadu and the whole country. I'm very happy to be with all of you in Nellai. Just like Tirunelveli Halwa, the people of the district and their affection is also very, very sweet. அனைவருக்கும் வணக்கம். நெல்லை மண்ணில அருளாசி கொடுத்துக்கிட்டு இருக்க நெல்லை அப்பருக்கும் காந்திமதி அம்மைக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து இந்த நாட்டுக்காக உழைக்கும் நல்லாசிகளை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். நெல்லையில் உங்களை எல்லாரும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நெல்லை மக்கள் நீங்கள் எல்லாம் திருநெல்வேலி அல்வா மாதிரி ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப இலகிய மனதோடையும் இருக்கிறவர்கள். உங்களை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. साथियों, कल मैं तिरुपुर और मदुरई में था और आज मुझे तिरुनेलवेली आने का सौभाग्य मिला है. इन सभी स्थानों पर मुझे एक बात कॉमन दिखी. बच्चे, बूढ़े, नौजवान, महिलाएं, गरीब, मिडिल क्लास, तमिलनाडु का हर वर्ग, हर समाज आज पूरे विश्वास के साथ बीजेपी के साथ डट करके खड़ा हुआ नजर आता है. तमिलनाडु के लोग बीजेपी को बड़ी आशाओं से देख रहे हैं. लोग देख रहे हैं कि कैसे बीजेपी ने देश में संवेदनशीलता और सामाजिक न्याय की सकारात्मक राजनीति को आगे बढ़ाया है. तमिलनाडु का ये असीम प्रेम, ये विश्वास हमारे लिए एक बहुत बड़ी जिम्मेदारी है और बीजेपी इस जिम्मेदारी को पूरा करने में आपके विश्वास पर खरा उतरने कोई भी कमी नहीं छोड़ेगी. ये भरोसा मैं आपको देने के लिए आज आपकी धरती पर आया हूं. ये मोदी की गारंटी है. நண்பர்களே, இது மோடியின் கேரண்டி. நண்பர்களே, நேத்துக்கு நான் திருப்பூர் போயிருந்தேன், மதுரை போயிருந்தோம். இன்னைக்கு திருநெல்வேலிக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த எல்லா இடத்துலயும் உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு பொதுவான ஒரு பண்பு தெளிவாக தெரியுது. தமிழகத்துல குழந்தைகளாகட்டும், முதியவர்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், பெண்களாகட்டும்,
ஏழை நடுத்தர குடும்பத்தினராகட்டும், இப்படி எந்த பிரிவினராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். தமிழக மக்களோட அந்த நம்பிக்கையை பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக காப்பாற்றும். அவங்க நம்மளுடைய சமூக நீதி எப்படி பண்றோம், உண்மையான நேர்மறையான அரசியலை எப்படி பண்றோம் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்க நம்பிக்கையெல்லாம் முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றும் என்ற உறுதிமொழியை இன்று இந்த திருநெல்வேலியில் உங்கள் முன்னால் வைக்கிறேன். இது மோடியின் கேரண்டி. साथियों, तमिलनाडु के लोग भविष्य से कदम मिलाकर चलने वाले लोग हैं। तमिलनाडु की पहचान टेक्नोलॉजी से होती है, नई सोच से होती है। यही बात तमिलनाडु को बीजेपी के और करीब लाती है। हमारी ये साझी सोच और बीजेपी सरकार का ट्रैक रिकॉर्ड ये विश्वास दिलाता है कि बीजेपी ही है जो तमिलनाडु को सही भविष्य की ओर लेकर जा सकती है। ऐसे कई उदाहरण आज आप देख सकते हैं, जैसे कि आज भारत विश्व की सबसे तेजी से बढ़ती अर्थव्यवस्था है और साथ ही हम उन चुनिंदा देशों में से एक है जो रिन्यूएबल एनर्जी के प्रति पूरी प्रतिबद्धता से काम कर रहे हैं। जब रिन्यूएबल एनर्जी की बात होती है तो तमिलनाडु इसकी संभावनाओं से भरा हुआ है। देश इस नई सोच के साथ काम कर रहा है और इसका बड़ा लाभ तमिलनाडु को मिल रहा है। நண்பர்களே, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எப்போதும் வருங்காலத்தை பற்றிய, எதிர்காலத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய தெளிவுடன் இருப்பார்கள். அதுக்கு முக்கிய காரணம் அவர்களுடைய தொழில்நுட்ப அறிவில் அவங்க மிகச் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் தமிழகத்தை பாரதிய ஜனதா கட்சியோட இப்பெல்லாம் நெருக்கமாக்குது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய அணுகுமுறையும் சித்தாந்தமும் தமிழக மக்களின் எண்ணத்தோடு மிகவும் ஒத்து போகிறது, ஒன்றுபடுகிறது. எதிர்காலத்தை நோக்கிய பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தனையும் மக்களின் சிந்தனையும் ஒன்றுபடுவதால் தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மேல் புது நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய உதாரணம் நான் சொல்லலாம். இது போல இன்னைக்கு இந்தியா வேகமாக வளர்ற பொருளாதாரத்தை கொண்டிருக்கிறது. மேலும் இந்த எரிசக்தியில புதுப்பிக்கத்தக்க எரிசக்தின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த எரிசக்தி துறையில வெளிநாடுகளோட இந்தியாவும் போட்டி போட்டு முன்னேறுது. இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த வளங்கள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கிறது. இந்த நாடு புதிய சிந்தனையோடு செயல்படுகிறது. தமிழ்நாடும் இந்த புதிய சிந்தனையின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கப் போகிறது. साथियों, एक और बदलाव है जिसे आज तमिलनाडु के भाई बहन देश के बाहर भी महसूस कर रहे हैं। ये बदलाव है दुनिया में भारत का बढ़ता कद, भारत का बढ़ता सम्मान। पूरे विश्व में फैले तमिल कम्युनिटी के लोग जब देखते हैं कि उन्हें भारतीय होने की वजह से सम्मान की नजर से देखा जाता है, तो उनका विश्वास मजबूत होता है कि केंद्र सरकार सही काम कर रही है। ये बदलाव देश की
स्थिर, विकासशील और मजबूत बीजेपी की सरकार से ही आया है। इसलिए तो आज तमिलनाडु बीजेपी से इतनी तेजी से जुड़ रहा है। நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க எல்லாம் வெளிநாடுகளுக்கு தமிழ்நாட்டு சகோதர சகோதரிகள் எல்லாம் போறீங்க இல்லையா? அப்ப போகும்போது வெளிநாட்டுல உங்களை எல்லாம் என்ன மரியாதையோட பாக்குறாங்கங்கிற பார்வையில ஒரு மாற்றம் வந்திருக்குதானே? இந்தியர்களை அவங்க வியப்போடும் பெரிய மரியாதையோடும் பாக்குறாங்க தானே? அந்த பெருமை தமிழக மக்களுக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள சமுதாய மக்கள் எல்லாம் இந்தியர்களை இவ்வளவு பெருமையாக பார்க்கிறார்கள் என்பது மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சி. இந்த மாற்றம் நிலையான உறுதியான வளர்ச்சியை நோக்கிய மாற்றம் என்பதை உணர்ந்து கொண்ட தமிழக மக்கள் இப்ப பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுத்து அதன் பின்னே வர தொடங்கி இருக்கிறார்கள். साथियों, भाजपा सरकार में पहली बार दिल्ली से तमिलनाडु की दूरी इतनी कम हुई है। आज गरीब, किसान, महिला और युवा उनसे जुड़ी हर योजना का लाभ भारत के दक्षिणी कोने तक पहुंच रहा है। बीजेपी सरकार कैसे काम करती है, आज तमिलनाडु खुद इसका गवाह है। 5 साल पहले तमिलनाडु के सिर्फ 21 लाख ग्रामीण घरों में नल से जल आता था। 20 लाख। आज जल जीवन मिशन के कारण 1 करोड़ से ज्यादा ग्रामीण घरों में नल से जल पहुंचता है। सब जानते हैं कि कैसे घर तक पानी न आने से सबसे ज्यादा तकलीफ घर की महिलाओं को उठानी पड़ती थी, लेकिन घर घर नल पहुंचने से उसने जीवन को आसान कर दिया है। आज तमिलनाडु की 40 लाख से ज्यादा महिलाओं के घर तक, उनके किचन तक उज्ज्वला योजना का सिलेंडर पहुंच रहा है। इससे उन्हें धुएं से मुक्ति मिल गई है। आप सोचिए, हमारी माताओं बहनों की ईज ऑफ लिविंग कितनी बड़ी है, और इसीलिए तो आज तमिलनाडु में जहां जाता हूं, माताएं बहनें बहुत बड़ी संख्या में आकर के मुझे आशीर्वाद देती है। நண்பர்களே, நான் யோசிச்சு பார்க்கிறேன், இப்பதான் முதல் முறையா டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே இருக்கிற தூரம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. நெருக்கமா வந்திருக்கோம். இன்னைக்கு ஏழைங்க, விவசாயிங்க, பெண்கள், இளைஞர்கள், இப்படி ஒவ்வொருத்தருக்கான திட்டத்தின் பலன்களும் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் தென் தமிழக மக்களுக்கெல்லாம் சென்று கிடைத்திருக்கிறது. இதுதான் பாரதிய ஜனதா அரசு எப்படி செயல்படுதுங்கிறதுக்கான ஒரு நல்ல சாட்சியா, நல்ல சான்றா இருக்குது. 5 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கிராமப்புற வீடுகளில் இருந்த குடிநீர் திட்டம் குழாய் எவ்வளவுன்னா வெறும் 21 லட்சம். ஆனா இப்ப நம்ம அரசு 1 கோடி வீடுகளுக்கும் மேல கிராமப்புற வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு கொடுத்திருக்கோம். வீட்டுல தண்ணி இல்லாததுனால நம்ம வீட்டு பெண்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு துன்பப்பட்டாங்கிறதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும். ஒரே ஒரு குடிநீர் குழாய் இல்லாம இந்த ஏழை பெண்கள்லாம் பட்ட அவஸ்தைய சொல்ல முடியாது. ஆனா இந்த குழாய் நாம் கொடுத்த உடனே அவங்க வாழ்க்கையே சுலபமாகி இருக்கு.
இதே மாதிரி உஜ்வாலா திட்டத்தின் மூலம் இலவசமா சிலிண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களின் வீடுகளுக்கு சிலிண்டர் போயிருக்கு. இதன் மூலம் புகையிலிருந்தும் அந்த சமைக்கும் துன்பத்திலிருந்தும் பெண்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. நம்ம தாய்மார்கள், நம்ம சகோதரிகள், இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நன்மை கிடைச்சிருக்கு, எவ்வளவு பெரிய நன்மை கிடைச்சிருக்குன்னு சொல்லவே முடியாது. அதனாலதான் நான் போற பக்கமெல்லாம் இத்தனை தாய்மார்கள், இத்தனை பெண்கள் திரளாக வந்து எனக்கு ஆசி கொடுக்கிறார்கள், வாழ்த்து சொல்கிறார்கள். அந்த தாய்களுக்கும் பெண்களுக்கும் மிக்க நன்றி. साथियों, आज अगर देश 100 कदम आगे बढ़ता है तो तमिलनाडु भी उतनी ही तेजी से आगे बढ़े, ये मोदी का संकल्प है। इसलिए बीते 10 वर्षों में अगर हमने देश में अनेक नए एम्स खोले तो मदुरई में भी एम्स खोलने जा रहे हैं। आज अगर देश में हर गरीब को 5 लाख रुपए तक के मुफ्त इलाज की गारंटी मिल रही है तो उसमें 50 लाख से ज्यादा लाभार्थी हमारे तमिलनाडु के भाई बहन हैं। और ये सेवा हम तब कर रहे हैं जब राज्य में ऐसी सरकार है जो हमें तमिलनाडु के हित के लिए भी सहयोग करने के लिए तैयार नहीं है। इसलिए तमिलनाडु के विकास की विरोधी राज्य सरकार से ऐसे विकास विरोधी राजनीतिक दल से आप सबको सतर्क रहने की जरूरत है। अब उनसे हिसाब मांगने की जरूरत है। इन लोगों ने तमिलनाडु के विकास के नाम पर आपको खूब लूटा है। इतना ही नहीं, आपके बच्चों के भविष्य को उन्होंने गहरे गड्ढे में डाल दिया है। और अब मैं आपको गारंटी देता हूं, मैं आपके बच्चों के भविष्य को बर्बाद नहीं होने दूंगा। मोदी ऐसा नहीं होने देगा। और ये भी मोदी की गारंटी है। इधर मोदी न गारंटी। நண்பர்களே, साथियों, तमिलनाडु की इस धरती का भगवान श्री राम के साथ जो संबंध है वो दुनिया जानती है। 22 जनवरी को अयोध्या में होने वाले आयोजन से पहले मैं जो अनुष्ठान कर रहा था उसके तहत विभिन्न मंदिरों में गया था, धनुषकोडी भी गया था। सदियों के इंतजार के बाद अयोध्या में प्रभु राम का राम मंदिर के निर्माण से पूरा देश खुश है। इसी विषय पर संसद में एक प्रस्ताव आया था। अभी कुछ ही दिन पहले पार्लियामेंट में एक रिजोल्यूशन आया था, लेकिन इस दौरान डीएमके के सदस्य सारे एमपी सदन छोड़ करके भाग गए। डीएमके इस व्यवहार ने फिर साबित किया है कि उन्हें आपकी आस्था से कितनी नफरत है। साथियों, डीएमके और कांग्रेस सिर्फ लोगों में, समाज में बंटवारा करती है, जबकि हम देश के हर कोने,
हर परिवार को अपना परिवार समझते हैं। मैं इसका एक उदाहरण आपको देता हूं। तमिलनाडु और तमिल लोगों से मेरा इतना लगाव है कि हमने तमिलनाडु की संतान एक दलित बेटे को मंत्री बनाया है। நெல்லையில் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசி வருகிறார். அதனை பார்த்து வருகிறோம். மத்திய அரசின் திட்டங்களால் நாடு அடைந்திருக்கும் வளர்ச்சி குறித்து அவர் பெருமை தெரிவித்து பட்டியலிட்டிருக்கிறார். தமிழக மக்கள் பாஜக மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், அதனை காப்பாற்றும் இந்த அரசு என்று பேசியிருக்கிறார். அவர் தொடர்ந்து பேசி வருகிறார்.